இப்போ நான் போடுறது ஒரு கற்பனை ஜாதகம். லக்னாதிபதி உச்சனுடைய வீட்டில் லக்னத்தை உச்ச கிரகம் பார்க்க 2 கிரகம் உச்ச கிரகம் பார்க்குது. பௌர்ணமிக்கு பக்கத்தில் போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பில் ராகு குருச்சுக்கரனுடைய தொடர்புகளை இந்த இடத்துல பெறும் பொழுது இந்த ராகுதசை இது உலகத்தை ஆளுகின்ற ஒரு ஜாதகமாக இருக்கும். இந்த இடத்துல லக்னம் லக்னாதிபதி எல்லாமே வலிமையாக வந்துருச்சு. இந்த இடத்துல ராகு நம்ம சொல்கிற பிரம்மாண்டம் என்கின்ற ஒரு அமைப்பில் அதற்கடுத்து எந்த கிரகம் அதீத சுபத்துவம்னு சொல்கிறேன் இல்லையா, செவ்வாய் தான் இந்த இடத்துல அதிக சுபத்துவமாக வரும். புதனோட நேருடைய அமைப்புகளில் புதன் இல்லை. செவ்வாய் முதல் நிலை சுபத்துவம், 2ஆம் நிலை சுபத்துவம் புதன். அப்போ செவ்வாய் புதன் கலந்த துறைகளில் இந்த இடத்துல சூரியன் கூட அதிக சுபத்துவம் கிடையாது. உச்சனுடைய வீட்டில் இருக்கிறாரே தவிர சிம்மம். இந்த ஜாதகத்தை நீங்கள் மிகப்பெரிய அரசியல் அதிபர் அப்படி இப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த இடத்துல ஜாதகம் செவ்வாய் தான். செவ்வாயின் துறைகளில் செவ்வாய் புதன் கலந்த துறைகளில் இந்த ஜாதகர் ராகுதசையில் கொடிகட்டி பறப்பார். ரியல் எஸ்டேட்டில், கட்டிடங்களில் நீங்கள் நினைக்கிற கட்டிடங்கள் பில்டர் போன்ற அமைப்புகளுடைய ஜாதகங்களை வாங்கி பார்த்தீங்கன்னா இப்போது நான் சொல்லக்கூடிய இதுதான் ராகுதசை பரிபூரண நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு லக்னத்தின் அளவுகளுக்கு ஏற்ப. ஒருவேளை இந்த லக்னாதிபதி இங்கே வந்து விட்டால், சனியோடு சேர்ந்து விட்டால், அல்லது ஒன்றும் இல்லை இங்கே இருக்கிறவர் இங்கே வந்துட்டா டல் அடிக்கும், இங்கே சுத்தமாக டல் அடிக்கும். இங்கே லக்னாதிபதி ஆட்சியாகத்தான் இருக்கிறார், 6ஆம் இடத்தில் தான் இருக்கிறார். ஜாதகரே கொஞ்சம் ஒரு மாதிரியான குணப்பட்டவராக இருப்பார். இந்த இடத்துல இருக்கக்கூடிய லக்னாதிபதி நேரடியாக அனைத்தையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் இருக்க, இந்த இடத்துல இருக்கக்கூடிய லக்னாதிபதி அப்போவும் கொஞ்சம் குறைந்த அளவிற்கான ஒரு யோகங்களை ராகு செய்தாலும் கூட இந்த ஜாதகர் ஒரு வலிமையான அமைப்பில் நெகட்டிவ் தாட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய குறுக்கு வழிகளை விரும்புபவராகவும், குறுக்கு வழி ஏன்னா 6ஆம் இடத்துல போய் செவ்வாய் ஆட்சி ஆயிட்டார், ஆயினும் செவ்வாய் ஆட்சி ஆகிறார். அதே இடத்துல இந்த 12ஆம் இடத்துல செவ்வாய் சனியின் இணைவோடு சேர்ந்து மறைந்தால் ஜாதகர் கிட்டத்தட்ட 50% சுகபோக அமைப்புகளை இழப்பார். இந்த ராகு ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பது செவ்வாய் இங்கே இருந்து விட்டால் நூற்றுக்கணக்கான கோடிகளாக மாறிவிடும்.